பழைய ஓய்வூதிய திட்டம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்திட முடியும். அரசு ஊழியர்களுக்கு ராமதாஸ் ஆதரவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு குழு அமைத்து நாடகமாடுவதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது தமிழக அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் சில முக்கியமானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதாகும். ஆனால் பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கைக்கு அதிமுக, திமுக அரசு அமல்படுத்தாத நிலையில் தற்பொழுது ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான ஆய்வு செய்ய குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தமிழ்நாட்டில் 2003ஆம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் முந்தைய ஆட்சியில் தீவிரமடைந்த நிலையில் அது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி மூத்த இ.ஆ.ப. அதிகாரி டி.எஸ். ஸ்ரீதர் தலைமையில் மீண்டும் ஒரு வல்லுநர் குழு இதே காரணத்திற்காக அமைக்கப்பட்டது. அந்த குழு அதன் அறிக்கையை 27/11/2018 அன்று அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தாக்கல் செய்தது. ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஸ்ரீதர் குழு அறிக்கையில் என்ன பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியவில்லை. தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை அவர்கள் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து பரிந்துரைப்பதற்காக இ.ஆ.ப. அதிகாரி சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட குழுவை கடந்த 4ஆம் தேதி தமிழக அரசு அமைத்தது. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்கு புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முன் அது குறித்து ஆராய கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட அனைத்து குழுக்களின் பரிந்துரைகளையும் அரசு தள்ளுபடி செய்து விட்டதாகவே பொருள் என்றும், பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்ய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு அறிவிப்பு செய்தது பிப்ரவரி 4ஆம் நாள். அதனால் அதற்கு முன்பாகவே ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஸ்ரீதர் குழுவின் அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீதர் குழுவின் அறிக்கை பிப்ரவரி 17ஆம் நாள் வரை அரசின் ஆய்வில் இருந்ததால் ககன்தீப் சிங் தலைமையில் புதிய குழு அமைக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியும், ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்ட பிறகும் ஸ்ரீதர் குழுவின் அறிக்கை எவ்வாறு அரசின் ஆய்வில் இருக்க முடியும் என்ற கேள்வியும், இந்த இரண்டில் ஒன்றுதானே சாத்தியமாக இருக்க முடியும் என்ற கேள்வியும், அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு விரும்பினால் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தோ புதிய நிதியாண்டின் தொடக்கம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்தோ செயல்படுத்த முடியும். அதற்காக எந்த ஆய்வும் தேவையில்லை, யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை. இவ்வளவு பிறகும் குழு அமைத்து பரிந்துரை பெற்றுத்தான் பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று அரசு நினைத்தால் ஸ்ரீதர் குழு அறிக்கை மீது 1 மணி நேரத்தில் முடிவெடுத்து செயல்படுத்தலாம். ஆனால் அந்த எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை. மாறாக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் இத்தகைய முரண்பட்ட அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அரசின் இந்த ஏமாற்று நாடகம் எடுபடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.